எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றாய் தெரிந்து பழகின வார்த்தை 91வது சங்கீதம். சங்கீதம் 91. 91வது சங்கீதம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தந்த வார்த்தை இதுதான், உனக்காக கட்டளை இடுவார். ஆமேன் சொல்லுங்க. உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இப்பொழுது விசுவாசத்தோடு உங்கள் வலது கரத்தை உயர்த்தி சொல்ல முடியுமா? எனக்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நமக்கு வேண்டியதும் நமக்குரியதும் நம் தேவன் நமக்காய் கட்டளையிட விரும்புகிறார். கர்த்தர் கடந்த வாரத்தில் முழுவதும் இந்த வார்த்தை இதை விட்டு அங்கும் இங்கும் நகர விடவில்லை. கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். எல்லாரிலும் பெரியவர் நம் ஆண்டவர். ஹல்லேலூயா. நமக்காக தேவன் கட்டளையிடுகிறாராம். சிங்காசனத்திலிருந்து பிறப்பிக்கப்படுகிற கட்டளை, அதை யாருக்கும் மாற்றவும் முடியாது, அதை யாருக்கும் மீறவும் முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ தூதரிலும் சற்று சிறியவராய் படைக்கப்பட்டிருந்தோம். நாம் பெற்ற பாக்கியம் என்னவென்றால், நமக்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு நமக்கு பணிவிடை செய்ய, நம்மை பாதுகாக்க, கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இன்னும் வேதம் நமக்கு அழகாய் காண்பிக்கிறது. தூதர்கள் யார் என்பதை வேதம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. 103வது சங்கீதம் அதனுடைய 20, 21 வசனங்களில் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற கர்த்தருடைய தூதர்கள். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகள். எபிரேயர் 1:14 சொல்லப்பட்டிருக்கிறது, அனுப்பப்படும் பணிவிடையாவிகளாயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ நமக்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். மத்தேயு 18வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை உறுதிப்படுத்தும்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார். அந்த வார்த்தை தான், இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்களுக்குரிய. இன்னைக்கு உலகம் உங்களை ஒருவேளை அற்பமா எண்ணலாம், ஆனா ஆண்டவர் அதை வான் பண்றார். உனக்கு உன் பார்வையில் அவன் மட்டும்தான் உனக்கு தெரியும், அவங்களுக்கு யாரும் இல்லைன்னு நீங்க டிசைட் பண்ணலாம், ஆனா உங்களுக்கு தெரியாது. அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எப்போதும் பரமபிதாவை தரிசிக்கிறார்களாம். இந்த அனுபவத்தை தான் யாக்கோபுக்கு கர்த்தர் காட்சியாக காண்பிக்கிறார். அவன் வீட்டை விட்டு புறப்பட்டு வனாந்தரத்திலே ஒரு கல்லை எடுத்து வைத்து படுத்து தூங்கும்போது ஒரு சொப்பனம் பார்க்கிறான். அந்த சொப்பனம் என்னவென்றால், ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியின் மறுமுனை வானத்தை தொடுகிறது மாதிரி இருக்கிறது. அந்த ஏணியிலே தேவ தூதர்கள் ஏறுகிறதும்
இறங்குகிறதுமாயிருக்கிறது. ஆமென். அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இப்பொழுது யாக்கோபு எங்கே இருக்கிறான் என்றால் ஒரு வனாந்தரமான இடத்துல, எதுவுமே கிடையாது. உண்மையிலே யாக்கோபின் நிலைமை ஒரு கல் எடுத்து வச்சு படுக்கிற சூழ்நிலை, ஒரு பில்லோ கூட கிடையாதுன்னு செய்திகளில் அதிகமாய் பயன்படுத்துகிற வார்த்தை அது. வாக்குத்தத்தம் பெற்றவனுக்கு தலைக்கு கீழே வச்சு படுக்கிறதுக்கு ஒரு பில்லோ கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ யாராவது வந்து யாக்கோபை ஏதாவது செஞ்சா கூட ஏன்னு கேட்கறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. அதுதான் நிலைமை. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை நிலைமை என்பது இப்படி கூட இருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தம் தலைக்கு மேலே ஹெவியாக இருக்கு, ஹெவியாக இருக்கு. ஆனால் வந்து இப்போ இந்த வனாந்தரத்தில் யாக்கோபுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா, ஆமென், ஏன் சிம்பிளாக சொல்லணும், அந்த பாடி கூட வீட்டுக்கு போகுமான்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் என்ன காட்டி கொடுக்குறார் தெரியுமா? ஹல்லேலூயா. இஸ்ரவேல், இந்த யாக்கோபு தான் இஸ்ரவேலா மாற்றினார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. யாக்கோபே, உனக்குன்னு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உனக்கென்று நியமிக்கப்பட்ட தூதர்கள் இருக்கிறார்கள். அவங்க என்ன செய்யறாங்க? ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆமே, அவங்க இறங்குறாங்க, ஏறுறாங்க. எதுக்கு இறங்குறாங்க? அவர் கட்டளையிட்டதை செய்யும்படி இறங்குறாங்க, செய்து முடிச்சிட்டு ஏறுறாங்க. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, மனுஷரை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். இந்த நாளில் இந்த வார்த்தையை ஆலயத்துக்குள்ளும் இருந்தும் எங்கிருந்தும் நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஒன்ன புரிஞ்சுக்கோங்க. ஆமென், என்னை அழைத்தவர், என்னை தெரிந்தெடுத்தவர், ஆமென், தம்முடைய கட்டளைகளை நிறைவேற்றும் தூதர்களை எனக்காக நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் கட்டளையிடுகிறார். அவருடைய தூதர்கள் பலத்த சௌரியவான்களாம். நமக்கு தெரியும், ஒரு தூதன் ஒரு பாளையத்தை விசிட் பண்ண போது லட்சத்துக்கும் அதிகமான சத்துருக்கள் காணாமலே இல்லாம போயிட்டாங்க. ஹல்லேலூயா. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு. ஆமென். வாழ்க்கையில் பல நேரத்தில் இந்த வெறுமையை சந்திச்சிருப்போம். ஆமென். சில நேரத்தில் கூட தோணும், எனக்கு ஒன்று நடந்தா கூட கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் தாண்டி தான் கர்த்தர் கொண்டு வந்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக கட்டளையிடுகிற, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நம்முடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாதத்தில், ஆமென், இந்த மாதம் என்றல்ல, கர்த்தர் ஒரு வார்த்தை தரும்போது அந்த மாதத்துக்காய் மாத்திரம் அல்ல, அது நம்ம ஒவ்வொன்றையும் நமக்காக சுதந்திரிக்கணும். ஆமென். தேவன் தம்முடைய கட்டளையை பிறப்பிக்க நம்ம தேவ சமூகத்தில் ஆமென் எதிர்பார்ப்போடு காத்திருப்பது அவசியம். ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபிக்க விரும்புகிறேன். புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். நல்ல கவனிங்க. ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? அப்போ இந்த வசனம் நமக்கு எதை காண்பிக்கிறது என்றால், எந்த ஒரு காரியம் சம்பவிக்க வேண்டுமானால், எந்த ஒரு காரியமும் வாய்க்கப்பட வேண்டுமானால் அதற்கு ஒருவருடைய கட்டளை பிறப்பிக்கப்பட வேண்டும். எந்த காரியமானாலும் சரி, கர்த்தர் கட்டளையிட்டால் காரியம் வாய்க்கும். நம்முடைய வாழ்க்கையில் வாய்க்கப்பட வேண்டிய காரியங்கள் அதிகம் இருக்கலாம். நம்முடைய தொழிலில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில், குடும்பத்தில் நம்ம பல போராட்டங்களை பண்ணுகிறோம், பல விதத்தில் முயற்சி எடுக்கிறோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அதன் அர்த்தம் என்னன்னா, அவன் ஒரு காரியத்தை செய்யும் போது அது வாய்க்கப்படுகிறது.
யோசேப்பு என்ன செஞ்சாலும் வாய்க்கப்படுது. அப்போ தான் சிறைச்சாலை தலைவன் பார்க்குறான், இவன் கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். பணம் இருக்கலாம், எல்லாம் வாய்க்கப்படுவதற்கான எல்லா விதமான சூழ்நிலையும் இருக்கலாம். போன வார செய்தியில கேட்டது போல பாபேல் கோபுரத்தை கட்டுவதற்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. கட்டுவதற்கு என்ன தேவையோ அவைகள் இருக்கிறது. அப்படி இருந்தும் ஏன் அது வாய்க்கப்படவில்லை என்றால் கர்த்தர் கட்டளையிடவில்லை. கர்த்தர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? கர்த்தர் கட்டளையிட்டால் மட்டுமே எந்த ஒரு காரியமும் வாய்க்கப்படும். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை எங்க எதிர்பார்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், சங்கீதம் 57:2 தாவீது சொல்லுகிறாரே, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அப்படி கூப்பிடும் போது கர்த்தர் என்ன செய்வாராம்? 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. நான் காக்கப்படணும், நான் மீட்கப்படணுமா, என் காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்பட வேண்டுமா, அதை தீர்மானிக்கிறது கர்த்தர். அவர் கட்டளையிடணும். எனவேதான் தேவ சமூகத்திலிருந்து நமக்கு ஃபேவரான கட்டளை பிறப்பிக்கப்பட ஒவ்வொரு தேவ பிள்ளையும், இந்த சங்கீதம் 91 ஆமென், அதற்கு அருமையா நமக்கு அதை காண்பிக்கிறது. அதனுடைய முதல் வசனமே என்ன? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். மறைவில் என்னையும் உங்களையும் கர்த்தர் கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். அப்படியே கீழே படிச்சீங்கன்னா தெரியும், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால். அடுத்த வார்த்தை, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால். க்ளோரி. அப்போ தேவ பிள்ளைகளே, தேவனை ப்ளீஸ் பண்ண, தேவனை பிரியப்படுத்த நமக்கான கட்டளை என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வாய்க்கப்பட வேண்டுமோ அந்த காரியங்கள் வாய்க்கப்படுவதற்கு வேண்டிய கட்டளை சிங்காசனத்திலிருந்து புறப்படும். ஹல்லேலூயா. நான் ஜெபித்தாலும் அந்த ஜெபத்துக்கு பதிலை அவர் கட்டளையிட வேண்டும். அவர் கட்டளையிட்டால் தான் எனக்கு வாய்க்கும். ஏன் வாய்க்கவில்லை? கடந்த நாட்களில் திரும்பி பார்க்க வேண்டும். அப்போ இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை இது. அவர் கட்டளையிடாதிருக்க. எல்லாருமே எனக்கு அந்த அமைச்சரை தெரியும், எனக்கு இந்த மினிஸ்டரை தெரியும், எனக்கு இந்த அதிகாரியை தெரியும், எனக்கு அவங்களை தெரியும், இவங்களது எல்லாம் தெரிஞ்ச ஒண்ணுமே வாய்க்கப்படவில்லையே என்பது அநேகருடைய புலம்பலா இருக்கு. எல்லாமே ஆமா, 5 ரவுண்ட் இன்டர்வியூல 4 ரவுண்டு கிளியரா, இந்த கடைசியில போகுது, 1 மார்க்ல அவுட் ஆகுது. தேவனை அறிந்த தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள். அவர் கட்டளையிட்டார்னா, நெகேமியா சொல்றார், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். எந்த ஒரு காரியமும் கைகூடி வரப்பட வேண்டுமானாலும், வாய்க்கப்பட வேண்டுமானாலும், நமக்கு நன்மையாய் அது முடிய வேண்டுமானாலும் அது தேவன் கட்டளையிட வேண்டும். தேவன் கட்டளையிட வேண்டும். நாம செய்யறது அந்த நமக்காய் நாம் தேவனை பிரியப்படுத்தணும். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா. வாஞ்சையா இருக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா? அவருடைய நிழல்லே தங்குவான். அதான் வாஞ்சையா இருக்கிறவனுடைய அடையாளம். வாங்கிட்டு போறவங்க வேற, வாஞ்சையா இருக்கிறவங்க வேற. வாஞ்சையா இருக்கிறவன், ஆமென், நான் எங்க போவேன் ஆண்டவரே, அந்த நிழலிலே, ஹல்லேலூயா, அந்த நிழலிலே தங்குவான் வாஞ்சையா இருக்கிறவன். நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி. இந்த வாஞ்சையா இருக்கிறவன் உண்டு. அந்த பாட்டு,
2வது அதிகாரத்தில் சூனேமியால் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது. 3வது வசனம், காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார், அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு. ஆமென். வாஞ்சை. ஹல்லேலூயா. வாஞ்சையாய் அமருகிறவனுக்காக கீழே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, கட்டளை. ஆமென். எருசலேம் குமாரத்திகளே, ஆமாம், எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் அவளை எழுப்பாதிருங்கள் என்று கர்த்தர் அங்கே நேசர் சொல். 7வது வசனம், எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். ஹல்லேலூயா. வாஞ்சையாய் அவர் சமூகத்தில் அமருகிறவர்களுக்கான ஆணை, கட்டளை பிறப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. வாஞ்சையாய் 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 அமருகிற ஆண்டவரே. 63ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், அதை நம்ம அழகாய் பாடுவோமே. சுவையான உணவை உண்பது போல் திருப்தி அடை. அந்த பிரசனத்தை, அந்த சமூகத்தில் தாவீது எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறார். தாவீதுக்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அதன் ஒரு அடையாளம் தானே சாமுவேல் அனுப்பப்படுகிறார். ஆமென். ஆண்டவர் ஸ்ட்ரிக்டா அந்த விஷயத்தில் இருந்தார். அந்த கட்டளை என்பது அதில் அட்ஜஸ்ட்மெண்டே கிடையாது. அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்திருக்குமானால் ஆமென், தாவீது தான் இல்லை அந்த மூத்தவன் மேல அபிஷேகத்தை வைப்போன்னு போயிருக்கலாம். ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. இது தாவீதுக்காக பிறப்பிக்கப்பட்ட கட்டளை. ஹல்லேலூயா. நமக்காக தேவன் தம்முடைய கட்டளையை பிறப்பிக்கும் போது இதுவரை என்னென்ன காரியங்கள் வாய்க்கப்படாமல் இருந்ததோ அத்தனை காரியங்களும் வாய்க்கப்படும். காரணம், வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அது எங்கேயும் போகாது, அது நிற்கும். ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் வடக்கை நோக்கி கொடு என்று சொல்லுகிறவர், தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லுகிறவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. ஆமென். 148வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்திலே ஆமென், வானாதி வானங்களை குறித்தெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்த 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ தேவனுடைய கட்டளையின் விசேஷம் என்னவென்றால், நமக்கான காரியங்கள் வாய்க்கப்படுவது மாத்திரமல்ல, நமக்கான நன்மையை நம்மிடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவது மாத்திரமல்ல, ஆமென், நம்மக்கிட்ட இல்லாதவைகளையும் இருக்கிறதை போல உருவாக்க வல்லமை உள்ளது. ஆமென். ஆண்டவருடைய கட்டளையின் வல்லமையை பார்க்கணும்னா வீட்டை விட்டு வெளியிறங்கி வானத்தை பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென். வானத்தை பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவையோ அது ரொம்ப சின்னதாக தான் தெரியும். வானத்திலேருந்து பார்த்தா நம்மளையே தெரியாது. ஆமென். மேலே போக போக கீழே ஒன்றுமே தெரியாது. அந்த கட்டளையின் அந்த சிருஷ்டிகர் ஆண்டவர் கட்டளையிட இவ்வளோ பெரிய வானம், இத்தனை நட்சத்திரங்களை கொள்ளுகிற வானம் இல்லை, ஒரு நட்சத்திரமே நாம் பார்க்கிற சூரியனை விட பல மடங்கு பெரிதாம். எத்தனை கணக்கில்லாத நட்சத்திரங்களை கொள்ளுகிற இந்த வானம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது? அவர் கட்டளையிட. எனக்கான ஒரு கட்டளை அந்த சிங்காசனத்திலிருந்து பிறப்பிக்கப்படுமானால் என் வாழ்க்கையில் எது இல்லையோ அது இருக்கிறது போல உருவாக்கப்படும். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சபையே கேளுங்கள், ஆண்டவரை பிரியப்படுத்துவது
ஆமாம், நம்முடைய நோக்கமாக இருக்கட்டும். அவர் கட்டளையிடுவார். நிறைய பேசணும்னு ஆசை, நேரம் இல்லாததுனால இங்கே ஜெபிக்கிறேன் காலைல ஃபாஸ்டிங் ப்ரேயரில். ஆமாம், நாம் இந்த வார்த்தையின் தொடர்ச்சியை தியானிக்கலாம். கர்த்தர் நல்லவர். அவருடைய ஒரு கட்டளை இந்த பெரிய வானத்தை உண்டாக்கிட்டான். அவருடைய கட்டளையினால நம்முடைய ஆண்டவர் இந்த விஷயத்தில் நீர் கிருபையாய் எனக்கானதை கட்டளையிடுங்கப்பா. அவர் கட்டளையிட ஆமென், அவருடைய தூதர்கள் வந்து அதை செய்வார்கள். ஒரு வசனத்தை காண்பித்து ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் அதனுடைய 42வது அதிகாரம். யோசேப்பின் சகோதரர்கள் தானியம் வாங்கும்படி வருகிறார்கள். ஆமென். இப்பொழுது அந்த சம்பவத்துக்குள் போகவில்லை, அந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். அந்த சகோதரர்களை அனுப்பிவிட வேண்டும். யோசேப்பு செய்த காரியத்தை வேதம் அழகாக எழுதியிருக்கிறது. 42வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும் அவர்கள் பணத்தை திரும்ப அவனவன் சாக்கிலே போடவும் வழிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கவும் யோசேப்பு கட்டளையிட்டான். அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது. 3 வார்த்தை: நிரப்பவும், திரும்ப கொடுக்கவும், வேண்டியதை கொடுக்கவும். யோசேப்பு கட்டளையிட்டான். நிரப்ப, திரும்ப பெற, வேண்டியதை கொடுக்க யோசேப்பு கட்டளையிட்டான். வேதம் சொல்லுகிறது அப்படியே. 3ல் 2 செஞ்சுட்டு 1 செய்யாம விடல. ஏனென்றால் கட்டளை என்பது குடிசையிலிருந்து புறப்படவில்லை, சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டது. ஒரு யோசேப்பு தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து பிறப்பித்த கட்டளையை அவனுக்கு கீழிருந்த பணிவிடைக்காரர்கள் அப்படியே செய்வார்களானால், நமக்காய் நியமிக்கப்பட்ட தூதர்களை கர்த்தர் கட்டளையிடும் போது இந்த 3 வார்த்தை இருதயத்தில் நிரப்பப்படணும், திரும்ப பெறணும், வேண்டியதை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் எனக்காய் கட்டளையிடுவார். சில காரியங்களை திரும்ப பெற கர்த்தர் கட்டளையிடுவாராக. வாழ்க்கையில வேண்டியதை நிரப்பப்பட அந்த நிறைவை கர்த்தர் கட்டளையிடுவாராக. நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்துக்கு வேண்டியதை கர்த்தர் நமக்காக கட்டளையிடுவாராக. கைகளை உயர்த்தி ஆமென். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து தேவன் கட்டளையிட்டால் நிறைவு உண்டாகும். தேவன் கட்டளையிட்டால் நாம் இழந்த அனைத்தையும் திரும்ப பெற முடியும். தேவன் கட்டளையிட்டால் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்துக்கு என்ன தேவையோ அது நமக்கு கிடைக்கப்படும். ஆமென். தேவன் கட்டளையிடணும். சபையே தேவனை பிரியப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் காரணம் அவர் நினைச்சா மட்டும்தான் நாம் எல்லாம் ஒவ்வொரு காரியம் வாய்க்கப்பட. எத்தனை மனிதர்களை பிரியப்படுத்தி அந்த முயற்சியில் நாம் கண்டது தோல்விதானே. எத்தனை பேரை பிரியப்படுத்தி, சிலர்லாம் ஒருத்தங்களை பிரியப்படுத்துறதுக்கு அவங்க முன்னாடி இன்னொருத்தங்களை தாழ்த்தி பேசுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரி இருந்தார், ஐயோ அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார், நீங்க தங்கமான மனுஷன். எத்தனை பேரை பிரியப்படுத்த வேண்டாங்க. நம்ம மேல அந்த அழைப்பு இருக்கு. அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அபிஷேக முத்திரையாய் போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. ஆண்டவரே, நீங்க எனக்காய் கட்டளையிட்டா என் வாழ்க்கை நிரப்பப்படும்பா. இழந்தது எனக்கு திரும்ப கிடைக்கும். ஆண்டவரே, என் வாழ்க்கை பிரயாணத்துக்கு என்னென்ன தேவையோ, என் குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ, என் பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ
அத்தனையும் எனக்கு கொடுக்கப்படும். நீர் கட்டளையிட்டபடியே எங்களுக்கு செய்யப்படும். நாங்கள் அதை நம்புகிறோம் ஆண்டவரே. அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி முடிந்தால் முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே ஹல்லேலூயா, எனக்காக யாவையும் செய்பவர், செய்து எனக்காக செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி நீங்க எனக்காய் கட்டளையிடுவீங்க ஆண்டவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி செய்யா. ஓ என் முன்னே ஆண்டவரே, என்னென்ன காரியத்தை இழந்தோமோ அதை திரும்ப பெற நீர் கட்டளையிடுவீராக. எங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவு மாற நீர் கட்டளையிடுவீராக. ஏசையா, எங்கள் வாழ்க்கை பயணத்துக்கு வேண்டிய அனைத்தையும், இந்த பிப்ரவரி மாதத்துக்கு வேண்டிய அனைத்தையும் ஆண்டவர், எங்க பிள்ளைகளுக்கு வேண்டிய அனைத்தையும், குடும்பத்துக்கு வேண்டிய அனைத்தையும் என் தேவன் கிருபையாய் கட்டளையிடுவீராக. ஒரு யோசேப்பு கட்டளையிட்டதே அப்படியே செய்யப்படுமானால், ஏசையா நீர் எங்களுக்காய் கட்டளையிடுகிறது அப்படியே செய்யப்படும். காரணம், நீர் எங்களுக்காக உம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிடுகிறீர் ஆண்டவரே. எங்களுக்காக 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 கட்டளையை பிறப்பிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா, ஆண்டவரே இவனுக்காக நீங்க உங்க மகிமையான சிங்காசனத்திலிருந்து இவ்வளவு ஆண்டவரை கட்டளையிட்டு தூதர்களை கொண்டு செய்ய வைக்க காரணம் என்ன? அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறான். ஆண்டவர், உங்க மேல இருக்கிற வாஞ்சை பெருகட்டும். ரெண்டு கைகளை உயர்த்தும். உங்க மேல இருக்கிற வாஞ்சை ஆண்டவரே, உங்க மேல இருக்கிற வாஞ்சை பெருகட்டும். உங்களை நேசிக்கிற இருதயத்தை தாங்க. உங்களை தேடுகிற அனுபவத்தில் வளர பண்ணுங்க. உங்களை சார்ந்து இருக்கணும், பற்றி கொள்ளணும். ஆமே, ஆண்டவர்கிட்ட வந்தா ஏதோ ஒரு காரியம் நடக்குங்கிற நிலையில நீ வரக்கூடாது. உங்களை பார்க்கணும், உங்களை கேட்கணும், உங்க கூட பழகணும். உங்க மேல இருக்கிற வாஞ்சை பெருகட்டும். இந்த அனுபவத்தில் அடியாரை, சபையை ஆண்டவர் ஆங்காங்கே இருந்து இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. வேண்டிய சுகம், பலன், கிருபை, தேவனுடைய பாதுகாப்பு கிடைக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்ப குறைவை நிறைவாக்கும்படியான நம்முடைய கட்டளை கிருபையாய் பிறப்பிக்கப்படட்டும். இழந்து போனதை திரும்ப பெறும்படியான கட்டளை பிறப்பிக்கப்படுவதாக. ஆண்டவரே, வாழ்க்கை பிரயாணத்துக்கு ஆண்டவர் என்னென்ன தேவையோ, இந்த மாதம் பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியங்கள், என்னென்ன தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமோ, அந்த கட்டளை கிருபையாய் பிறப்பிக்கப்படுவதாக. நீங்க கட்டளையிட்டா அது அப்படியே செய்யப்படும். ஆண்டவரே கர்த்தாவே, நீங்க கட்டளையிட்டால் எங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படும். ஆண்டவரே, நீங்க கட்டளையிட்டா எங்களுக்கான நன்மை எங்களிடத்தில் தங்கும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்வேன் என்று இந்த நாளில் எங்களுக்குள்ளே அந்த நம்பிக்கையை கிருபையாய் தந்தீரே. ஸ்தோத்திரம்.
எங்களுக்காக உம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிடுகிற உம்முடைய மகா பெரிதான அன்புக்காக, உங்க கிருபைக்காக, உங்க இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கோங்க. இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் நன்மையாக இருக்கட்டும். குறைவில்லாமல் நடத்துங்க. மேல இருக்கிற வாஞ்சை எங்களுக்குள்ளே அதிகமாய் பெருகட்டும். ஆண்டவரே, பாவத்தின் மேலே மற்ற அனித்தியமான காரியத்தின் மேலே இருக்கிற வாஞ்சை முழுவதுமாய் குறைந்து உங்க மேலே இருக்கிற வாஞ்சை அதிகமாய் பெருகுவதாக தாழ்த்துகிறோம். மகிமையை கனம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.